ஹாய், இந்த வீடியோவில் நம்ம சிஎம்ஐ இன்டர் கம்பெனிஸ் ஆக்டில் நெக்ஸ்ட் பார்ட் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் கம்பெனிஸ் அண்டர் த ஆக்ட் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன கைண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இதை ஃபஸ்ட்டு 5 மேஜர் டாப்பிக்காக பிரிக்கிறோம். எந்த பேஸிஸில் நம்ம ஃபஸ்ட்டு கம்பெனிஸை கேட்டகரைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஆன் த பேசிஸ் ஆஃப் லயபிலிட்டி, ஆன் த பேசிஸ் ஆஃப் மெம்பர்ஸ், ஆன் த பேசிஸ் ஆஃப் கண்ட்ரோல், ஆன் த பேசிஸ் ஆஃப் ஆக்சஸ் டு கேபிட்டல், அப்புறம் அதர் கம்பெனிஸ். ஸோ ஒன்றுத்துக்கும் கீழே சில சப் டாபிக்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஆன் த பேசிஸ் ஆஃப் லயபிலிட்டியில் பார்க்கலாம். ஸோ ஆன் த பேசிஸ் ஆஃப் லயபிலிட்டியில் ஃபஸ்ட்டு இருக்கிறது கம்பெனி லிமிடெட் பை ஷேர்ஸ். இது எந்த செக்ஷனில் டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா செக்ஷன் 2 சப்செக்ஷன் 22. இதை நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னா தேவை கிடையாது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு செக்ஷன் நம்பர்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு எக்ஸாமில் செக்ஷன் நம்பர் மறந்துருச்சு அப்படின்னா தப்பான செக்ஷன் நம்பரை எழுதிடாதீங்க. உங்களுக்கு ஷியோராக தெரியும்னா மட்டும் எழுதுங்க, இல்லைனா செக்ஷன் நம்பரே எழுதாமல் விட்டுருங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா செக்ஷன்லையும் ஃபஸ்ட்லேருந்து அப்படி சின்ன பிள்ளையோட டேபிள்ஸ்லாம் மனப்பாடம் பண்ணுற மாதிரி செக்ஷன் நம்பர் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. முடிஞ்சதுன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைனா அக்கார்டிங் டு த கம்பெனிஸ் ஆக்ட் 2013 அப்படின்னு எழுதிக்கோங்க. ஓகே, கம்பெனி லிமிடெட் பை ஷேர்ஸ் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 22ல் சொல்லியிருக்கு. இது என்னென்னா நீங்கள் ஓனாக உங்களோட டெஃபினேஷன் எழுதக்கூடாது. புக்கில் என்ன டெஃபினேஷன் இருக்கோ அதை தான் சொல்லணும். ஸோ கம்பெனிஸ் ஆக்ட் இப்படி ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்குன்னா நீங்கள் எக்ஸாமில் அதே டெஃபினேஷன் தான் எழுதணும். நீங்கள் இதில் நான் ஓனாக எத்திக்ஸ் எழுதுன மாதிரி என்னோடய ஓன் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிலாம் எழுதுவேன், அப்படிலாம் பண்ண முடியாது. ஓகேவா? Defines that when the liability of the members of a company is limited by its memorandum of association to the amount, if any, unpaid on the shares held by them, it is known as company limited by shares. When the liability of the members-லேருந்து இது வரைக்கும் நீங்கள் அப்படி தான் எழுதணும். ஓகே, ஸோ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா நீங்கள் உங்களோட ஷேர்ஸில் எவ்வளோ அன்பெய்டு அமௌண்ட் வச்சுருக்கீங்களோ அதை மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். எக்ஸாம்பிள், உங்கள்கிட்ட 100 ஷேர்ஸ் இருக்குது. 100 ஷேர்ஸ் ஆஃப் ₹10 ஈச் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ₹10 per ஷேர் இருக்குது. நீங்கள் ₹8 per ஷேர் நீங்கள் பே பண்ணிட்டீங்க. ஆல்ரெடி நீங்கள் ₹8 per ஷேரை பே பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் எவ்வளோ பே பண்ணலாம் அப்படின்னா ₹2 per ஷேர் மட்டும்தான் நீங்கள் பே பண்ணணும். ஸோ கம்பெனி உங்கள்கிட்ட அன்பெய்டு அமௌண்ட் எவ்வளவோ அதை மட்டும்தான் உங்கள்கிட்ட கேட்க முடியும். ஓகேவா? நீங்கள் ஃபுல்லாத்தையும் பே பண்ண அப்படின்னு சொல்ல முடியாது. கம்பெனிக்கு எவ்வளோ டெட் இருந்தாலும் அது உங்கள்கிட்டேருந்து அன்பெய்டு அமௌண்ட் எவ்வளவோ அதை மட்டும்தான் ரெக்கவர் பண்ண முடியும். ஸோ உங்களோட பர்சனல் ப்ராப்பர்ட்டி, உங்களோட வீடையோ உங்களோட காரையோ விற்று கம்பெனியோட டெட்டை அடைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. உங்கள் பர்சனல் ப்ராப்பர்ட்டிலாம் சேஃபாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இந்தியாவில் இந்த டைப் ஆஃப் கம்பெனி தான் காமனாக இருக்குது. ஓகே, கம்பெனி லிமிடெட் பை ஷேர்ஸ். ஸோ அன்பெய்டு அமௌண்ட் ஆஃப் த ஷேர்ஸ் எவ்வளவோ அதை மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். அதுதான் கம்பெனி லிமிடெட் பை ஷேர்ஸ். நெக்ஸ்ட்டு கம்பெனி லிமிடெட் பை கேரண்டி. இது எந்த செக்ஷன்? செக்ஷன் 2 சப்செக்ஷன் 21. ஸோ நம்ம இது வரைக்கும் என்னென்ன செக்ஷன்லாம் பார்த்துருக்கோம்? கம்பெனியோட டெஃபினேஷன் இது செக்ஷன் 2 சப்செக்ஷன் 20. Company limited by guarantee section 2 subsection 21. Company limited by shares section 2 subsection 22. ஓகேவா? ஸோ கம்பெனி லிமிடெட் பை கேரண்டியோட டெஃபினேஷன் என்னதுன்னா அ கம்பெனி ஹேவிங் த லயபிலிட்டி ஆஃப் இட்ஸ் மெம்பர்ஸ் லிமிடெட் பை தி மெமரண்டம். ஸோ எந்த லயபிலிட்டியை எது எப்போதுமே லிமிட் பண்ணுதுன்னா மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் தான். ஸோ நம்ம மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் நான் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் பற்றி நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ இது என்னென்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாக்குமெண்ட் அப்படிங்கிறத மட்டும் இப்போ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ லயபிலிட்டி எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் தான் சொல்லுது. ஸோ கம்பெனி ஹேவிங் த லயபிலிட்டி ஆஃப் இட்ஸ் மெம்பர்ஸ் லிமிடெட் பை தி மெமரண்டம் to such amount as the members may respectively undertake to by the memorandum to contribute to the assets of the company in the event of it being wind up. ஸோ யூஸ்வலாக இது எப்படி இருக்குன்னா அந்த கம்பெனி ஆரம்பிக்கும் போது எம்ஓஏனா மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுவாங்க. அதில் ஒருத்தரும் இப்போ ஒரு ஷேர் ஹோல்டரும் இருப்பாங்களே. இப்போ இந்த கம்பெனியில் ஒரு 10 மெம்பர் இருக்காங்கன்னா அந்த 10 மெம்பரோட பேர் எழுதி அவங்க பக்கத்தில் அவங்க எவ்வளோ அமௌண்ட்டை கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு அவங்க கேரண்டி கொடுக்குறாங்க அப்படின்னு எழுதுவாங்க. சப்போஸ் அந்த கம்பெனி க்ளோஸ் ஆச்சு, வைண்டப் ஆச்சு அப்படின்னா ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டை நான் கான்ட்ரிபியூட் பண்ணுறேன் அப்படின்ட்டு ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த அமௌண்ட்டை எழுதியிருப்பாங்க. ஒருத்தர் பேர் எழுதி அந்த அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க. ஸோ இவங்க எந்த அமௌண்ட்டுக்கு கேரண்டி கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் தான் கம்பெனியால் ரெக்கவர் பண்ண முடியும். யூஸ்வலாக நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அந்த மாதிரி கிளப்பு அதெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த கம்பெனி இழுத்து மூடப்பட போகிறாங்க அப்படின்னா அதுக்கு அவங்க எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு கம்பெனி ஆரம்பிக்கும் போது மெமரண்டமில் அவங்க கேரண்டி கொடுத்துருக்காங்களோ அந்த அமௌண்ட்டை மட்டும் அவங்க பே பண்ணால் போதும். ஸோ
ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. கம்பெனி லிமிடெட் பை கேரண்டியாக அதை ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ மெம்பர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கம்பெனி ஆரம்பிக்கும் போது நாங்கள் ஒருத்தரும் 5,000 ரூபா தரோம். சப்போஸ் இந்த கிளப் வந்து எப்போயாவது வைண்டப் ஆச்சு, க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நாங்கள் வந்து 5,000 ரூபா கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த கிளப்பு வைண்டப் ஆகிற வரைக்கும் அவங்க வேறு எதுவுமே பே பண்ண வேணாம். கிளப்பு வைண்டப் போது கூட அவங்க எவ்வளோ கேரண்டி கொடுத்துருக்காங்க 5,000 ரூபா, அதை மட்டும்தான் அவங்க பே பண்ணணும். இதுதான் கம்பெனி லிமிடெட் பை கேரண்டி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அன்லிமிடெட் கம்பெனி. அன்லிமிடெட் கம்பெனி செக்ஷன் 2 சப்செக்ஷன் 92ல் இருக்குது. ஸோ அன்லிமிட்டட்னா லிமிட்டே கிடையாது, அதுதான். ஓகேவா? அன்லிமிட்டெட் கம்பெனி ஆஸ் அ கம்பெனி நாட் ஹேவிங் எனி லிமிட் ஆன் த லயபிலிட்டி ஆஃப் இட்ஸ் மெம்பர்ஸ். Okay, in such a company the liability of a member ceases na stops when he ceases to be a member. ஓகேவா? ஸோ அன்லிமிட்டெட் கம்பெனினா மெம்பர்ஸோட லயபிலிட்டிக்கு லிமிட்டே கிடையாது. ஸோ அந்த கம்பெனியால் அதோட டெட்டை பே பண்ண முடியல அப்படின்னா மெம்பர்ஸ் வந்து அந்த என்டையர் அமௌண்ட்டை அவங்க பே பண்ணியே ஆகணும். ஈவன் அவங்க பர்சனல் அசட்ஸை வச்சும் கூட அவங்க பே பண்ணியே ஆகணும். இப்போ சப்போஸ் அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு 1 கோடி ரூபா கடன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மெம்பர்ஸ் வந்து அவ்வளோ ஷேர்ஸ் அவங்கள்ட்ட கிடையாது. அவங்க வந்து அன்பெய்டு அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸ் வந்து ஒரு 10,000 ரூபா 20,000 ரூபா அப்படி தான் இருந்தாலும் அந்த மொத்த டெட்டையும், அந்த 1 கோடி ரூபா டெட்டையும் இந்த மெம்பர்ஸ் எப்படியாச்சும் அடைச்சே ஆகணும். அவங்க பர்சனல் ப்ராப்பர்ட்டி வித்தாவது அவங்க அடைச்சே ஆகணும். இது வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்கியானது. இந்த லயபிலிட்டி எப்போ முடியும்னா அவங்க எப்போ வந்து மெம்பராக இல்லாமல் இருக்காங்களோ அப்போ தான் முடியும். ஸோ த லயபிலிட்டி சீசஸ் வென் ஹீ சீசஸ் டு பி அ மெம்பர். அவங்க வந்து மெம்பராக எப்போ இல்லாமல் இருக்காங்களோ அப்போ தான் அவங்க லயபிலிட்டி இல்லாமல் போகும். ஸோ அவங்க மெம்பராக இருக்க வரைக்கும் அவங்க லயபிலிட்டி அன்லிமிட்டடாக தான் இருக்கும், அவ்வளோதான். ஸோ கம்பெனி லிமிடெட் பை ஷேர்ஸ்னால் அவங்க எவ்வளோ அன்பெய்டு ஷேர் மணி வச்சுருக்காங்களோ அதை மட்டும் பே பண்ணால் போதும். ரொம்ப ரொம்ப சேஃபானது. கம்பெனி லிமிடெட் பை கேரண்டினா ஸோ அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ண போகிறப்ப அவங்க எவ்வளோ வந்து கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவங்க மெமரண்டமில் வந்து கேரண்டி கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் அவங்க பே பண்ணால் போதும். அன்லிமிட்டட்னால் நீங்கள் எல்லா டேட்டையும் பே பண்ணி ஆகணும். இதில் ரொம்ப ரொம்ப ரிஸ்கி, அவ்வளோதான். கம்பெனி லிமிடெட் அதனால தான் ஆன் த பேசிஸ் ஆஃப் லயபிலிட்டி. நெக்ஸ்ட்டு ஆன் த பேசிஸ் ஆஃப் மெம்பர்ஸ். ஸோ ஆன் த பேசிஸ் ஆஃப் மெம்பர்ஸில் வந்து 1% கம்பெனி, ப்ரைவேட் கம்பெனி, பப்ளிக் கம்பெனி. ஸோ 1% கம்பெனிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய டாபிக். அதை நம்ம வந்து ஒரு தனி வீடியோவாகவே பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் 1% கம்பெனியோட டெஃபினேஷன் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த நோட்ஸில் நிறைய டாபிக்ஸ் இருக்கும், அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதில் டெஃபினேஷன் மட்டும் தான். 1% கம்பெனினா என்ன, ப்ரைவேட் கம்பெனினா என்ன, பப்ளிக் கம்பெனினா என்ன. ஸோ இதை ஆன் த பேசிஸ் ஆஃப் மெம்பர்ஸை நம்ம மேஜராக ப்ரைவேட்டு பப்ளிக் அப்படின்னு மட்டும்தான் பிரிக்கிறோம். ஓகேவா? ஸோ ப்ரைவேட்டில் தான் ஓபிசி வரும். ஸோ ஓபிசிங்கிறது ஒரு தனி டைப் கிடையாது, ப்ரைவேட்டோட ஒரு டைப் தான் ஓபிசி. ஸோ ஆன் த பேசிஸ் ஆஃப் மெம்பர்ஸில் ப்ரைவேட் பப்ளிக் மட்டும்தான் பிரிக்கிறோம். ஸோ ப்ரைவேட்டில் ஒரு டைப் தான் ஓபிசி. ஸோ ஓபிசினா 1% கம்பெனி. ஸோ முன்னாடி சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் இருக்குது, முன்னாடி இல்லை இப்பயும் தான் இருக்குது. சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் இருக்குல்ல. ஸோ சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்னால் என்னது, அவங்களே தான் ஓனர், ஒருத்தவங்க தான் ஓனராக இருப்பாங்க. ஸோ அதில் வந்து செப்பரேட் லீகல் என்டிட்டி அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. ஸோ நம்ம ஃபீச்சர்ஸ் படிக்கும்போது செப்பரேட் லீகல் என்டிட்டி கம்பெனினா அப்படின்னு படித்தோம்ல. ஆனால் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பில் செப்பரேட் லீகல் என்டிட்டிங்கிற கான்செப்டே கிடையாது. அவங்களே தான் ஓனரும் கம்பெனியும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது ரொம்ப ரிஸ்க்கு, எல்லா ரிஸ்க்கும் அவங்களுக்கு தான், எல்லா ரிட்டர்ன்ஸும் அவங்களுக்கு தான். ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் மட்டும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓபிசிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. 1% கம்பெனின்ட்டு நீங்களே வந்து ஓனராக இருந்துக்கோங்க, ஆனாலும் செப்பரேட் லீகல் என்டிட்டி வந்து உண்டு அப்படிங்கிற மாதிரி. ஸோ 1% கம்பெனி எதில், செக்ஷன் 2 சப்செக்ஷன் 62. ஸோ நம்ம எதெல்லாம் படிச்சிருக்கோம், செக்ஷன் 2 சப்செக்ஷன் 20, அப்புறம் சப்செக்ஷன் 21, அப்புறம் சப்செக்ஷன் 22, அப்புறம் சப்செக்ஷன் 92, இப்போ சப்செக்ஷன் 62. இந்த மாதிரி நீங்கள் எப்படி கியூமுலேட்டிவாக படிக்கும்போது ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். நீங்கள் டெய்லி காலையில் எழுந்திரிச்சு டேபிள்ஸை மனப்பாடம் பண்ணுற மாதிரி செக்ஷன் 220னா கம்பெனி, செக்ஷன் 221 லிமிடெட் பை கேரண்டி அப்படின்னு மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் இப்படி படிக்கும்போது ரீகால் பண்ணிவிட்டு எனக்கு என்னென்ன செக்ஷன்லாம் தெரியும், எனக்கு இந்த செக்ஷன்லாம் தெரியுது, அது என்னதுன்னு தெரியலையே அப்படின்னு நான் அப்படி போய் முன்னாடி போய் பார்க்குறேன். அந்த மாதிரி படித்தா போதும், கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ செக்ஷன் 2 சப்செக்ஷன் 62 என்ன சொல்லுதுன்னா, 1% கம்பெனினா என்ன தெரியுமா, எந்த கம்பெனியில் ஒரே ஒரு பர்சன் தான் மெம்பராக இருக்காங்களோ அதான் 1% கம்பெனி, அவ்வளோதான். ஓகேவா? 1% கம்பெனி as a company which has only 1% as a member, அவ்வளோதான். company which has only 1% as a member. ஸோ நம்ம இதில் டெஃபினேஷன் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே இருக்கிற இந்த எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ 1% கம்பெனினா என்ன, which has only 1% as a member. இப்போதைக்கு உங்களுக்கு அவ்வளோ போதும். நெக்ஸ்ட்டு ப்ரைவேட் கம்பெனி. ப்ரைவேட் கம்பெனி வந்து செக்ஷன் 2 சப்செக்ஷன் 68 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரைவேட் கம்பெனி, பப்ளிக் கம்பெனி நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன, ப்ரைவேட் கம்பெனினா எந்தெந்த கம்பெனிக்கு பின்னாடி ப்ரைவேட் லிமிடெட்னு இருக்கோ அதெல்லாம் ப்ரைவேட் கம்பெனி, எந்தெந்த கம்பெனிக்கு பின்னாடி லிமிடெட்
லிமிடெட்னு மட்டும் இருக்கோ அதெல்லாம் பப்ளிக் கம்பெனி, அவ்வளோதான் நம்மளை பொறுத்த வரைக்கும். அவ்வளோதானா? இல்லை, நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ப்ரைவேட் கம்பெனிக்கும் பப்ளிக் கம்பெனிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஒரு கம்பெனி ப்ரைவேட் கம்பெனியா பப்ளிக் கம்பெனியா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணுன்னா அதோடைய பெய்டப் ஷேர் கேபிட்டலை பார்க்கணும். ஓகேவா? ஸோ பெய்டப் ஷேர் கேபிட்டல்னால் என்ன? ஒரு கம்பெனியை ஃபார்ம் பண்ணும் போது ஃபஸ்ட்டு ஷேர் இஷ்யூ பண்ணுவாங்களே, இனிஷியலாக அவங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பென்சஸ்லாம் மீட் பண்ணுறதுக்காக ரெஜிஸ்ட்ராருக்கு வந்து ஃபீஸ் பே பண்ணுறது, அப்புறம் வந்து ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணுறது, எம்ப்ளாயீஸை வந்து ரெக்ரூட் பண்ணுறது, அந்த மாதிரி இனிஷியலாக இருக்கிற எக்ஸ்பென்சஸ்லாம் மீட் பண்ணுறதுக்காக ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்களே, அதில் எவ்வளோ ஷேர்ஸ் வந்து பெய்டப் ஆகிருக்கோ அதை தான் பெய்டப் ஷேர் கேபிட்டல். ஸோ ஃபஸ்ட்டு கான்ட்ரிபியூட் பண்ணுற கேபிட்டல் பெய்டப் ஷேர் கேபிட்டல். அந்த பெய்டப் ஷேர் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அது ப்ரைவேட் கம்பெனியாக பப்ளிக் கம்பெனியாங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ப்ரைவேட் கம்பெனி மீன்ஸ் அ கம்பெனி which has having a minimum paid up share capital as may be prescribed எப்படி சொல்கிறாங்களோ அப்படிங்கன்னு எதில் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்கன்னா ஏஓஏனா ஆர்டிகல்ஸில், அந்த கம்பெனியோடைய ஆர்டிகல்ஸில் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து மினிமம் பெய்டப் ஷேர் கேபிட்டலுக்கு தான் உண்டு. மேக்ஸிமம் பெய்டப் ஷேர் கேபிட்டல் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனின்னு உங்களை சொல்லணும்னா மினிமம் நீங்கள் எவ்வளோ பெய்டப் ஷேர் கேபிட்டல் வச்சுருக்கணும் அப்படின்ட்டு தான் இருக்குது. மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் வச்சுருக்கலாம். ஓகேவா? and which by its articles restricts the rights to transfer its shares. நீங்கள் உங்களோட ஷேர்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. இப்போ வந்து ஒரு 2-3 பேர் சேர்ந்து கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ஒருத்தர் வந்து அவங்களுடைய ஷேரை இன்னொருத்தவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. அப்பா வந்து அவங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ வந்து ஷேரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. நீங்கள் ஷேரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதான் மொதல் ரெஸ்ட்ரிக்ஷன். ரெஸ்ட்ரிக்ஸ் த ரைட் டு ட்ரான்ஸ்ஃபர் ஷேர்ஸ். செகண்ட் ஒன் வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், ப்ரைவேட் கம்பெனியோடைய ஒரு பார்ட்டு தானே ஓபிசி அப்படின்ட்டு சொன்னேன். இப்போ அப்போனா எதெல்லாம் ப்ரைவேட் கம்பெனிக்கு அப்ளிகபிளோ அதெல்லாம் ஓபிசிக்கு அப்ளிகபிள்னு சொல்லலாமா? ஸோ ஆன் த பேசிஸ் ஆஃப் மெம்பர்ஸில் 2 மெயின் டாபிக் தான் இருக்குது. ஒன்று ப்ரைவேட் கம்பெனி, இன்னொன்று பப்ளிக் கம்பெனின்னு சொன்னேன். ப்ரைவேட் கம்பெனியோட ஒரு பார்ட்டு தான் ஓபிசி. அப்போ எதெல்லாம் ப்ரைவேட் கம்பெனிக்கு அப்ளிகபிளோ அது எல்லாமே ஓபிசிக்கும் அப்ளிகபிளா? ஆனால் இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் எக்ஸப்ஷன். ஸோ ஓபிசியும் ரெஸ்ட்ரிக்ட்ஸ் ரைட் டு ட்ரான்ஸ்ஃபர் சார்ஜ் தான். ஆனால் இந்த செகண்ட் பாயிண்ட் மட்டும் ஓபிசிக்கு கிடையாது. ஸோ ஓபிசியை தவிர மற்ற எல்லா கம்பெனியோடைய மெம்பர்ஸும் 200 தான் இருக்கணும். ஸோ ப்ரைவேட் கம்பெனியில் மினிமம் 2 இருக்கணும். ஒருத்தர் மட்டும் இருந்தால் அது ஓபிசி ஆயிரும். அதனால் மினிமம் 2 இருக்கணும், மேக்ஸிமம் 200. ஆனால் இது வந்து நாட் அப்ளிகபிள் டு ஓபிசி, ஏன்னா ஓபிசியில் ஒருத்தவங்க தான் இருப்பாங்க. ஸோ ப்ரைவேட் கம்பெனி தான், ஓபிசியும் ஒரு ப்ரைவேட் கம்பெனி தான். அப்போனா இதெல்லாம் ப்ரைவேட் கம்பெனிக்கு அப்ளிகபிள், அதெல்லாம் ஓபிசிக்கு அப்ளிகபிள். அதில் ஓபிசியில் 200 பேர் இருக்கணுமானா இல்லை, ஓபிசியில் ஒருத்தர் இருந்தால் போதும். ஸோ ப்ரைவேட் கம்பெனியில் மினிமம் 2 மெம்பர்ஸ் இருக்கணும், மேக்ஸிமம் 200 இருக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட் பாயிண்ட் படித்தோம், செகண்ட் பாயிண்ட் படித்தோம். இப்போ செகண்ட் பாயிண்ட்டோட சில பார்ட்ஸ்லாம் இருக்குது, அதை கடைசியாக படிக்கலாம். இப்போ தேர்ட் பாயிண்ட் வந்து படிங்க. ஸோ ப்ரைவேட் கம்பெனினா 3 பாயிண்ட் உண்டு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ரொவைடட் அது வந்து என்னதுங்கிறத பார்க்கலாம். ஸோ தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, ப்ராஹிபிட்ஸ் எனி இன்விடேஷன் டு த பப்ளிக் டு சப்ஸ்கிரைப் ஃபார் எனி செக்யூரிட்டிஸ் ஆஃப் த கம்பெனி. நீங்கள் இந்த கம்பெனி ப்ரைவேட் கம்பெனி வந்து பப்ளிக் கிட்டேருந்து ஷேர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லக்கூடாது. ஸோ அது வந்து மும்பை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதான் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், NSE BSE நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலலாம் போய் அதோட ஷேர்ஸை லிஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு ப்ரைவேட் கம்பெனி பப்ளிக் கிட்டேருந்து ஷேர்ஸை வாங்கக்கூடாது. ஓகே, ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணக்கூடாது. ப்ரைவேட் கம்பெனி வந்து பப்ளிக்கு ஷேர்ஸை இஷ்யூ பண்ணக்கூடாது. அப்போ ப்ரைவேட் கம்பெனி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணலாமா கூடாதா? நான் சொல்கிறது புரியுதா? ப்ரைவேட் கம்பெனி பப்ளிக்கு ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணக்கூடாது. அப்போ ப்ரைவேட் கம்பெனி ஷேர்ஸ் இஷ்யூவே பண்ணக்கூடாதா அப்படின்னா கிடையாது. ப்ரைவேட் கம்பெனி ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் மூலியமாக ஷேர்ஸை இஷ்யூ பண்ணலாம். புரியுதா? ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று பப்ளிக் யார் வேணாலும் நீங்கள் ஷேர் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்னால் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க ஒருத்தவங்கன்னா அவங்களுடைய அப்பா அம்மா, அவங்களோட சொந்தக்காரங்க, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, அந்த மாதிரி ப்ரைவேட்டாக அவங்க பண்ணணும். பப்ளிக் யார் வேணாலும் இந்த ஷேரை வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லக்கூடாது ப்ரைவேட் கம்பெனியாக இருந்ததுன்னா. ஸோ ப்ரைவேட் கம்பெனி ஷேர் இஷ்யூ பண்ணலாம், த்ரூ ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் இஷ்யூ பண்ணலாம். ஓகேவா? அதோட ஷேர்ஸை கொண்டு போய் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணி பப்ளிக்கில் வந்து நீங்கள் யார் வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லக்கூடாது. ஸோ ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் 3 விஷயம் தான் பார்த்தோம். ஃபஸ்ட் ஒன் வந்து என்னது, ஷேர்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. செகண்ட் ஒன் வந்து 200 மெம்பர்ஸ் தான் இருக்கணும். தேர்ட் ஒன் வந்து நீங்கள் வந்து பப்ளிக்கு ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணக்கூடாது. ஸோ இப்போ இந்த ப்ரொவைடட்னு இருக்குல்ல, அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ 2
3 பேர் ஷேர்ஸ் 2 அல்லது 2த்துக்கும் மேலே இருக்கிறவங்க ஷேர்ஸை வந்து ஜாயிண்ட்டாக வச்சுருந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரே ஒரு மெம்பரை தான் கவுண்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து மேக்ஸிமம் 200 மெம்பர்ஸ் தான் இருக்கலாம் அப்படின்னு சொன்னோம்ல. இப்போ வந்து ஒருத்தவங்களும் இன்னொருத்தவங்களும் ஜாயிண்ட்டாக வச்சுருக்காங்க, அம்மாவும் மைனர் டாட்டரும் ஜாயிண்ட்டாக வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது 2 பேர் வந்து சேர்ந்து வச்சுருக்காங்க, இல்லை ஒரு 4-5 பேரும் சேர்ந்து ஜாயிண்ட்டாக ஷேர் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்கள ஒருத்தராக தான் நம்ம பார்க்கணும். அவங்கள வந்து 4-5 பேராவோ இல்லை 2 பேராவோ நம்ம பார்க்கக்கூடாது. ஓகேவா? அதுதான் ப்ரொவைடட்னு இருக்கிறது. நெக்ஸ்ட், ப்ரொவைடட் ஃபர்தர் தட் பர்சன்ஸ் ஹூ ஆர் இன் த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் த கம்பெனி அண்ட் பர்சன்ஸ் ஹூ ஹவ் பீன் ஃபார்மர்லி இன் த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் த கம்பெனி வேர் மெம்பர்ஸ் ஆஃப் த கம்பெனி வைல் இன் தட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஹவ் கண்டினியூட் டு பி மெம்பர்ஸ் ஆஃப்டர் த எம்ப்ளாய்மெண்ட் சீஸ்ட் ஷால் நாட் பி இன்க்ளூடட் இன் த நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ். அப்படின்னா நீங்கள் ஒரு கம்பெனியில் எம்ப்ளாயியாக இருக்கீங்க. ஸோ நீங்கள் சூப்பராக வேலை பார்க்குறீங்கிறனால எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. கார்ப்பரேட் அக்கௌண்டிங்கில் படிப்பீங்க. ஸோ அந்த கம்பெனி வந்து என்ன பண்ணுதுன்னா அவங்க எம்ப்ளாயீஸ்க்கு ஷேர்ஸ் கொடுக்குது. ஓகேவா? ஈஸியாக புரியும். கம்பெனி இருக்கா, கம்பெனிஸில் எம்ப்ளாயீஸ் இருக்காங்களா, அந்த எம்ப்ளாயீஸ்க்கு கம்பெனி வந்து என்ன கொடுக்குது? ஷேர்ஸ் கொடுக்குது. இப்போ இந்த இது இப்படி இருக்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஏங்கிறது பர்சன்ஸ் who are in the employment of the company. நெக்ஸ்ட் ஒன், இவங்க வந்து எம்ப்ளாயி இருக்காங்களா, இந்த எம்ப்ளாயி என்ன பண்ணிட்டாங்கன்னா ரிசைன் பண்ணிட்டு இன்னொரு கம்பெனியில் போய் சேர்ந்துட்டாங்க. ஆனால் அந்த கம்பெனி முன்னாடி அவங்க வேலை செய்யும்போது ஷேர்ஸ் கொடுத்ததில்ல, அந்த ஷேர்ஸ் வந்து ரிசைன் ஆனதுக்கு அப்புறமும் இந்த எம்ப்ளாயிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நடக்கிற 2 விஷயத்துலையும் இவங்கள நம்ம மெம்பர்ஸாக கன்சிடர் பண்ணக்கூடாது. இவங்க வந்து ஷேர்ஸை வாங்கலை, கம்பெனி வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்கு, எம்ப்ளாயிங்கிறதுனால கொடுத்துருக்கு. ஸோ அதனால அவங்க வந்து கம்பெனியோட மெம்பர் ஆக மாட்டாங்க. அவ்வளோதான். ஓகேவா? பர்சன்ஸ் ஹூ ஆர் இன் த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் த கம்பெனி, பர்சன்ஸ் ஹூ ஹவ் ஃபார்மர்லி முன்னாடி எம்ப்ளாய்மெண்ட்டாக இருந்தாங்க, வேறு மெம்பர்ஸ் அவங்க வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் இருந்தப்போ மெம்பர்ஸாக இருந்தாங்க, அப்புறம் அவங்க எம்ப்ளாய்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அவங்க இன்னும் மெம்பராக தான் இருக்காங்க. அப்படின்னா இந்த நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் கேல்குலேட் பண்ணும்போது நம்ம அவங்கள கணக்கில் எடுத்துக்க மாட்டோம். அவ்வளோதான் ப்ரைவேட் கம்பெனி. ஸோ ப்ரைவேட் கம்பெனியில் 3 விஷயந்தான். ஒன்று வந்து ஷேரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது, இன்னொன்று மேக்ஸிமம் 200 மெம்பர்ஸ் தான் இருக்கும், மினிமம் எவ்வளோ 2. அப்புறம் தேர்ட் பாயிண்ட் வந்து என்னது? பப்ளிக்கு ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணக்கூடாது. அவ்வளோதான். ஸோ நம்ம ப்ரொவைடரில் வந்து என்ன பார்த்தோம்? ப்ரொவைடரில் வந்து 2-3 பேர் இல்லை 2 அல்லது அதுக்கும் மேற்பட்டவங்க ஜாயிண்ட்டாக ஷேரை வச்சுருந்தாங்கன்னா அவங்கள நம்ம ஒரே ஒருத்தராக தான் கவுண்ட் பண்ணணும். இன்னொன்று வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கிறவங்க வந்து ஷேர்ஸ் வச்சுருந்தாங்கன்னா அவங்கள நம்ம நம்பர் ஆஃப் மெம்பர்ஸில் கவுண்ட் பண்ணக்கூடாது. அதுதான் ப்ரைவேட் கம்பெனி. ப்ரைவேட் கம்பெனி படிச்சிட்டிங்களா? செக்ஷன் 2 சப்செக்ஷன் 68 படிச்சிட்டிங்களா? இப்போ பப்ளிக் கம்பெனி ரொம்ப ஈஸி. பப்ளிக் கம்பெனினா எதெல்லாம் ப்ரைவேட் கம்பெனி இல்லையோ அதெல்லாம் பப்ளிக் கம்பெனி. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நீங்கள் கம்பெனிஸ் ஆக்ட் ப்ரைவேட் கம்பெனினா என்னென்னு கேட்குறீங்க, நிறையா சொல்லிடுச்சு. இப்போ பப்ளிக் கம்பெனினா என்னென்னு கேட்டால் நீங்கள் இன்னும் நிறையா சொன்னிச்சுன்னா நீங்கள் டென்ஷன் ஆகிடுவீங்கிறனால அது என்ன சொல்லுதுன்னா ப்ரைவேட் கம்பெனி படிச்சிட்டில, அவ்வளோதான். எதெல்லாம் ப்ரைவேட் கம்பெனி இல்லையோ அதெல்லாம் பப்ளிக் கம்பெனி, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுது. ஸோ பப்ளிக் கம்பெனி வந்து இதில் செக்ஷன் நம்பர் நான் எழுதலையா? பப்ளிக் கம்பெனி வந்து செக்ஷன் 2 சப்செக்ஷன் 71. ஸோ பப்ளிக் கம்பெனி வந்து எதெல்லாம் ப்ரைவேட் கம்பெனி இல்லையோ அதெல்லாம் பப்ளிக் கம்பெனி. அதில் மினிமம் 7 பேர் இருக்கணும். ப்ரைவேட் கம்பெனியில் மினிமம் எத்தனை பேர் இருக்கணும்? 2 பேர் இருக்கணும். பப்ளிக் கம்பெனியில் மினிமம் 7 பேர் இருக்கணும். ஏன்னா பப்ளிக்லாம் நம்ம ஷேர் இஷ்யூ பண்ண போகிறோம்ல, அதனால் நிறையா மெம்பர்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. மினிமம் 7 பேர் இருக்கணும். மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கலாம்? இன்ஃபினிட்டி, மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் இருந்துக்கலாம். ஓகே, ப்ரைவேட்டில் மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கணும்? 200. பப்ளிக்கில் மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கணும்? எவ்வளோ வேணாலும் இருந்துக்கலாம். ஓகேவா? ஸோ பப்ளிக் கம்பெனி மீன்ஸ் அ கம்பெனி which is not a private company and has the minimum paid up share capital as may be prescribed. அதுலேயும் படிச்சோம்ல, which has minimum share capital as may be prescribed. அதே மாதிரி has minimum share capital as may be prescribed. ஓகேவா? provided that, இதுக்கு வந்து என்னன்னா இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனி வந்து பப்ளிக் கம்பெனி. அந்த கம்பெனிக்கு ஒரு சப்சிடரி இருக்குது, அந்த சப்சிடரி வந்து ப்ரைவேட் கம்பெனி. இப்போ இந்த சப்சிடரி ப்ரைவேட் கம்பெனியா பப்ளிக் கம்பெனியா? புரியுதா? ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனி வந்து பப்ளிக் கம்பெனி, அந்த கம்பெனிக்கு ஒரு சப்சிடரி இருக்குது, அந்த சப்சிடரி வந்து ப்ரைவேட் கம்பெனி. அப்போ அந்த சப்சிடரி ப்ரைவேட் கம்பெனியா பப்ளிக் கம்பெனியா? ஸோ நான் சொல்கிறது ஒரே குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரிலையன்ஸ் இருக்குது, ரிலையன்ஸ் வந்து ஒரு பப்ளிக் கம்பெனி. ரிலையன்ஸ் இந்தியா லிமிடெட்னு சொல்லுவாங்க, ரிலையன்ஸ் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட்னு சொல்லுவாங்க. ரிலையன்ஸ் இந்தியா லிமிடெட் தானே சொல்லுவாங்க. ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் வந்து ஒரு பப்ளிக் கம்பெனி. ஸோ அதோட சப்சிடரி ஜியோ இருக்குது. ஜியோவை நம்ம ப்ரைவேட் கம்பெனியாக ஆரம்பிக்கிறோம். ஜியோ ப்ரைவேட் கம்பெனி கிடையாது, நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ரிலையன்ஸோட சப்சிடரி ஜியோ வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனின்னு வச்சுக்கோங்க.
இப்போ என்னன்னா இது வந்து இந்த சப்சிடரி ப்ரைவேட்டா பப்ளிக்கா அப்படிங்கிறது. அதை ப்ரைவேட்டாக நம்ம ஆரம்பிச்சிருந்தாலும் அது பப்ளிக் கம்பெனியோட சப்சிடரிங்கிறதுனால அது ப்ரைவேட் கிடையாது, பப்ளிக் தான். புரியுதா? ஸோ ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியோட சப்சிடரியாக இருக்குது. அந்த ஹோல்டிங் கம்பெனி பப்ளிக் கம்பெனியாக இருந்துச்சுன்னா அந்த சப்சிடரி கம்பெனியும் பப்ளிக் கம்பெனி தான். அவ்வளோதான். ஸோ பப்ளிக் இப்போ இது எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாங்கன்னா, ஹோல்டிங்கிறது அப்பாவோ அம்மாவோ. அப்போ வந்து அப்பா அம்மா வந்து என்னவா இருக்காங்களோ அதே மாதிரி தான் பிள்ளையும் இருப்பாங்க. ஸோ அப்பா அம்மா வந்து பப்ளிக்காக இருந்தால் பிள்ளையும் வந்து பப்ளிக்காக தான் இருப்பாங்க. இப்போ பிள்ளை வந்து ப்ரைவேட்டாக இருந்தாலும் ஆனால் அப்பா அம்மா வந்து பப்ளிக்ங்கிறதுனால நம்ம பிள்ளையும் பப்ளிக்குன்னு தான் கன்சிடர் பண்ணுவோம். அவ்வளோதான். A company which is a subsidiary of a company not being a private company. இது வந்து ரொம்ப ரொம்ப குழப்புற மாதிரி கொடுத்துருப்பாங்க. not being a private company னா public company. A company which is a subsidiary of a company being a public company அப்படின்னு சொல்லலாமா? A company subsidiary of Reliance Industries Limited which is a public company, ஓகேவா, shall deemed to be a public company, shall இந்த private company இருந்தாலும் shall deemed to be a public company for the purpose of this act even where such subsidiary continues to be a private company in its articles. அதோட ஆர்டிகல்ஸில் அது ப்ரைவேட் கம்பெனின்னு இருந்தாலும் அது பப்ளிக் கம்பெனியோட சப்சிடரியாக இருக்கிறதுனால அதுவும் பப்ளிக் கம்பெனியாக தான் இருக்கும். அவ்வளோதான். புரியுதா? ஸோ பப்ளிக் கம்பெனினா என்னென்னா எதெல்லாம் ப்ரைவேட் கம்பெனி இல்லையோ அது எல்லாமே பப்ளிக் கம்பெனி. அப்புறம் மினிமம் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் ஆஸ் மே பி பிரிஸ்கிரைப்ட். மினிமம் எத்தனை மெம்பர்ஸ்? 7 மெம்பர்ஸ். மேக்ஸிமம் எத்தனை மெம்பர்ஸ்? இன்ஃபினிட்டி மெம்பர்ஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னது? ஒரு கம்பெனி பப்ளிக் கம்பெனியோட சப்சிடரியாக இருந்துச்சுன்னா அந்த சப்சிடரி கம்பெனியும் பப்ளிக் கம்பெனி தான். ப்ரைவேட் கம்பெனியாக அது கண்டினியூ பண்ணாலும் அது பப்ளிக் கம்பெனி தான் இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ கம்பெனி லிமிட்டட் அது என்ன படித்தோம்? கம்பெனி ஆன் த பேசிஸ் ஆஃப் மெம்பர்ஸா? கம்பெனி ஆன் த பேசிஸ் ஆஃப் மெம்பர்ஸில் 1% கம்பெனி விச் ஹாஸ் ஒன்லி 1% as a மெம்பர். இந்த மீதி டாப்பிக்கில் நம்ம அப்புறம் பார்க்கலாம்னு சொன்னேன். அப்புறம் ப்ரைவேட் கம்பெனி செக்ஷன் 2 சப்செக்ஷன் 68. அப்புறம் பப்ளிக் கம்பெனி செக்ஷன் 2 சப்செக்ஷன் 71. நெக்ஸ்ட்டு ஆன் த பேசிஸ் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ அந்த பேசிஸ் இது ஆன் த பேசிஸ் ஆஃப் லயபிலிட்டி, ஆன் த பேசிஸ் ஆஃப் மெம்பர்ஸ் படிச்சிட்டோம். ஆன் த பேசிஸ் ஆஃப் கண்ட்ரோலில் ஹோல்டிங் கம்பெனி அண்ட் சப்சிடரி கம்பெனி அப்புறம் அசோசியேட் கம்பெனி. இப்போ ஹோல்டிங் கம்பெனியோட டெஃபினிஷன் பாருங்களேன், காமெடியாக இருக்கும். செக்ஷன் 2 சப்செக்ஷன் 46 ஹோல்டிங் கம்பெனினா என்னென்னு சொல்கிறாங்க? A company is a holding company in relation to one or more other companies means a company of which such companies or subsidiary companies. ஒன்றுமே இல்லையா? ஹோல்டிங் கம்பெனினா என்னென்னா அந்த கம்பெனிக்கு 2-3 சப்சிடரி கம்பெனி இருந்ததுன்னா அப்போ அந்த கம்பெனி தான் ஹோல்டிங் கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றுமே புரியல. அப்போ சப்சிடரி கம்பெனினா என்னென்னு தெரிஞ்சால் தான் நமக்கு ஹோல்டிங் கம்பெனினா என்னென்னு தெரியும். ஸோ இந்த டெஃபினேஷனை பொறுத்த வரைக்கும் ஹோல்டிங் கம்பெனினா அதுக்கு 2-3 சப்சிடரி கம்பெனி இருந்துச்சுன்னா அந்த கம்பெனி தான் ஹோல்டிங் கம்பெனி அப்படின்னா. அ கம்பெனி இன் ரிலேஷன் டு ஒன் ஆர் மோர் அதர் கம்பெனிஸ். ஸோ இன்னொரு கம்பெனியை ரெண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட கம்பெனியை வச்சு ஒன் ஆர் மோர் அல்லது அதுக்கு மேற்பட்ட கம்பெனி வச்சு பார்க்கும்போது ஸோ அந்த கம்பெனிஸ் வந்து நமக்கு சப்சிடரியாக இருந்துச்சுன்னா நம்ம தான் ஹோல்டிங் கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ சப்சிடரி கம்பெனினா என்ன அப்படின்னு பார்க்கணும். செக்ஷன் 2 சப்செக்ஷன் 8 ஹைலைட் பண்ணுறது பதிலாக அடிச்சு விட்டேன். செக்ஷன் 2 சப்செக்ஷன் 87 சப்சிடரி கம்பெனி இன் ரிலேஷன் டு எனி அதர் கம்பெனி தட் இஸ் டு சே த ஹோல்டிங் கம்பெனி. ஸோ இன் ரிலேஷன் டு எனி அதர் கம்பெனினா எந்த கம்பெனியோட ரிலேட் பண்ணி சொல்கிறாங்கன்னா ஹோல்டிங் கம்பெனி ரிலேட் பண்ணி தான் சொல்கிறாங்க. மீன்ஸ் அ கம்பெனி இன் விச் த ஹோல்டிங் கம்பெனி கண்ட்ரோல்ஸ் த காம்போசிஷன் ஆஃப் த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆர் எக்ஸசைசஸ் or controls more than 1/2 of the total voting power either at its own or together with one or such more of its subsidiary company. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா ஹோல்டிங் கம்பெனி அப்படிங்கிறது பேரண்ட் அப்படின்னு சொல்லலாம். சப்சிடரி கம்பெனினா சின்ன கம்பெனி. ஸோ ஹோல்டிங் கம்பெனி வந்து ஒரு பேரண்ட்ஸுங்கிற மாதிரி, அது வந்து சப்சிடரி கம்பெனியை கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ ஒரு கம்பெனி எப்போ சப்சிடரி கம்பெனி ஆகும் அப்படின்னா ஹோல்டிங் கம்பெனி வந்து அதோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோட காம்போசிஷன் தான் எத்தனை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிறத யார் டிசைட் பண்ணுறான்னா ஹோல்டிங் கம்பெனி டிசைட் பண்ணுது. ஸோ ஹோல்டிங் கம்பெனி யார் வந்து போர்ட் ஆஃப் டைரக்டராக இருக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுது. இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனிக்கு இன்னொரு கம்பெனி தான் அந்த கம்பெனியோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் யாராக இருக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுது அப்படின்னா அது சப்சிடரி கம்பெனி. ஸோ நம்ம ஆல்ரெடி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இருக்குது, அதுக்கு கீழே ஜியோ இருக்குது. ஸோ ஜியோவோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து யாராக இருக்கணும் அப்படிங்கிறத ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி லிமிடெட் தான் டிசைட் பண்ணுது அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி லிமிடெட் தான் ஹோல்டிங் கம்பெனி, ஜியோ தான் சப்சிடரி கம்பெனி. ஓகேவா? அப்புறம்
அதோட ஓட்டிங் பவர் இருக்குல்ல, யார் யாரெல்லாம் ஓட்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பவர் வந்து ஹோல்டிங் கம்பெனிக்கு ஹாஃபையோ அதை விட அதிகமாகும். கண்ட்ரோல்ஸ் மோர் தேன் ஹாஃப். ஓகே, ஹாஃப் கிடையாது, கண்ட்ரோல்ஸ் மோர் தேன் ஹாஃப் தான். ஹாஃப் கரெக்டாக இருந்தால் கிடையாது, மோர் தேன் 50% இருக்கணும், கிரேட்டர் தேன் 50% இருக்கணும். ஓட்டிங் பவர் வந்து கிரேட்டர் தேன் 50% இருக்கணும். ஸோ ஜியோவில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு மோர் தேன் 50% ஓட்டிங் பவர் இருக்கணும். அது மூலியமாகவே இருக்கலாம், இல்லை இன்னொரு சப்சிடரி மூலியமாக. ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஜியோவில் வந்து 25% ஓட்டிங் பவர் இருக்குது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட இன்னொரு சப்சிடரி இருக்குது. இன்னொரு சப்சிடரி வந்து என்னென்னா ட்ரெண்ட்ஸு, ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸுக்கு வந்து ஜியோவில் 25% ஓட்டிங் பவர் இருக்குது. ரிலையன்ஸோட சப்சிடரி ட்ரெண்ட்ஸு, ரிலையன்ஸோட இன்னொரு சப்சிடரி ஜியோ. ஸோ ரிலையன்ஸோட ஒரு சப்சிடரி மூலியமாக அது வந்து இன்னொரு 25% வச்சுருக்கா. இப்போ வந்து மோர் தென் 50%, ஓகே 26%ன்னு வச்சுக்கலாம். இப்போ மோர் தேன் 50% வந்துருச்சு. ஸோ அப்போ வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி தான் ஹோல்டிங், ஜியோ தான் சப்சிடரி. புரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோட காம்போசிஷனை ஹோல்டிங் கம்பெனி டிசைட் பண்ணுது. இன்னொன்று, அது சொந்தமாகவோ இல்லை இன்னொரு சப்சிடரி மூலியமாகவோ மோர் தென் 50%, கரெக்டாக 50% இருந்தால் கிடையாது, மோர் தென் 50% ஓட்டிங் பவர் வச்சுருக்கு. அப்படின்னா அப்போ ஜியோ வந்து சப்சிடரி ஆயிரும், ரிலையன்ஸ் வந்து ஹோல்டிங் ஆயிரும். அவ்வளோதான். ஓகேவா? இந்த எக்ஸாம்பிள் வச்சு சொன்னால் புரியுதா? Subsidiary companies in relation, இப்போ படித்து பார்த்தீங்கன்னா புரியும். In relation to any other company, that is to say holding company, means a company in which the holding company controls the composition of board of directors. Or இது ஏதாவது ஒன்று இருந்தால் போதும். Or exercises or controls more than 1/2 of total voting power, either at its own or together with one or more of its subsidiary companies. Okay, provided இப்போ இது என்ன சொல்கிறதுனா, ஸோ ஒரு கம்பெனிக்கு எத்தனை சப்சிடரி கம்பெனி இருக்கலாம் அப்படிங்கிறத ஆஸ் மேபி ப்ரிஸ்கிரைப்ட் அப்படின்னு சொல்கிறது. கம்பெனிஸ் ஆக்ட் என்ன சொல்லுதோ அதை படி அப்படின்ட்டு. ஸோ கம்பெனிஸ் ஆக்ட் என்ன சொல்லுவோம், வருஷம் வேறு வேணாலும் சொல்லும். ஸோ கம்பெனிஸ் ஆக்ட் வந்து எவ்வளோ சொல்லுதோ, இப்போ ப்ரெசென்ட்டாக மோர் தேன் 3 layers ஆஃப் சப்சிடரிஸ் வந்து நீங்கள் வச்சுக்கக்கூடாது. இப்போ ஒரு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ரிலையன்ஸ் டெலிகாம்னு ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இருக்கான்னு தெரியல, நான் சும்மா சொல்கிறேன். ரிலையன்ஸ் டெலிகாம்னு இருக்குது. ரிலையன்ஸ் டெலிகாமில் தான் ஜியோ இருக்குது. இப்போது இது இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து எத்தனை லேயர் ஆஃப் சப்சிடரிஸ் இருக்குது? 2 லேயர் ஆஃப் சப்சிடரிஸ் இருக்குது. இப்போ ஜியோவில் வந்து ஜியோ ஃபைபர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஜியோ ஃபைபர்னு ஒன்று ஓடிடிக்கு தனியாக, இன்டர்நெட்டுக்கு தனியாக, ஃபோன் கால் தனியாக ஒரு கம்பெனி அந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ 3 layers ஆஃப் சப்சிடரி வந்துருச்சா? ஸோ இதை தாண்டியும் இருக்கக்கூடாது. ரிலையன்ஸோட சப்சிடரி ரிலையன்ஸ் டெலிகாம் லிமிடெட், ரிலையன்ஸ் டெலிகாம் லிமிட்டடோட சப்சிடரி ஜியோவோட சப்சிடரி ஜியோ ஃபைபர். அதை இப்போ 3 layers வந்துருச்சு. 3 layers ஆஃப் சப்சிடரிஸ் தவிர இன்னும் நிறையா இருக்கக்கூடாதுங்கிறது ப்ரெசண்ட்டாக சொல்கிறது. ஸோ ஆஸ் மேபி ப்ரிஸ்கிரைப்டு, என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அதை பொறுத்து அப்படின்ட்டு லா வந்து சொல்லுது. ஸோ சப்சிடரி கம்பெனினா ஹோல்டிங் கம்பெனி வந்து நம்ம கம்பெனியோடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோட காம்போசிஷனை டிசைட் பண்ணுவாங்க. அப்புறம் மோர் தென் ஹாஃப் ஓட்டிங் பவர்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா அதான் சப்சிடரி கம்பெனி. ஹோல்டிங் கம்பெனினா என்னது? ஸோ இன் ரிலேஷன் டு அதர் கம்பெனி, எந்தெந்த கம்பெனி நம்மளுக்கு வந்து 1 or more கம்பெனி நமக்கு சப்சிடரி கம்பெனியாக இருந்துச்சுன்னா நம்ம தான் ஹோல்டிங் கம்பெனி. சப்சிடரி கம்பெனினா என்னங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அசோசியேட் கம்பெனி, செக்ஷன் 2 சப்செக்ஷன் 6. அசோசியேட் கம்பெனி அப்படின்னா இன்னொரு கம்பெனிக்கு நம்ம கம்பெனி மேலே சிக்னிஃபிகண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. இம்பார்ட்டண்ட்டான வேர்டு சிக்னிஃபிகண்ட் இன்ஃப்ளூயன்ஸ், விச் ஹேஸ் அ சிக்னிஃபிகண்ட் இன்ஃப்ளூயன்ஸ். ஓகேவா? சிக்னிஃபிகண்ட் இன்ஃப்ளூயன்ஸ்னால் என்னங்கிறது நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இன் ரிலேஷன் டு அனதர் கம்பெனி மீன்ஸ் அ கம்பெனி இன் விச் தட் அதர் கம்பெனி ஹேஸ் அ சிக்னிஃபிகண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் but is not a subsidiary company of the company having such influence and includes a joint venture. So subsidiary company na more than 50% voting power irukanum. So more than 50% voting power ipa irukka koodadu, which is not a subsidiary company. So more than 50% voting power irukka koodadu. So ஒரு கம்பெனிக்கு இன்னொரு கம்பெனி மேலே சிக்னிஃபிகண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, ஆனால் அது வந்து சப்சிடரி கம்பெனி கிடையாது. ஓகேவா? ஸோ எக்ஸ்ன்னு ஒரு கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கம்பெனி எக்ஸ், கம்பெனி ஒய். கம்பெனி ஒய் வந்து கம்பெனி எக்ஸோடைய சப்சிடரி கிடையாது, ஆனாலும் கம்பெனி எக்ஸுக்கு கம்பெனி மேலே சிக்னிஃபிகண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அப்படின்னா கம்பெனி ஒய் வந்து அசோசியேட் ஆயிரும். ஓகேவா? இப்போ சிக்னிஃபிகண்ட் இன்ஃப்ளூயன்ஸ்னால் என்னென்னா, கண்ட்ரோல் ஆஃப் அட்லீஸ்ட் 20% ஆஃப் டோட்டல் ஓட்டிங் பவர். அட்லீஸ்ட் 20%னா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 20%. ஸோ இதில் கிரேட்டர் தேன் மட்டும்தான்,
கிரேட்டர் தேன் 50% மட்டும்தான், ஈக்குவல் டு 50%னா கிடையாது. ஆனால் இதில் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு அட்லீஸ்ட் 20% கொடுத்துருக்காங்க ஆஃப் ஓட்டிங் பவர் ஆர் கண்ட்ரோல் ஆஃப் பார்ட்டிசிபேஷன் இன் த பிஸ்னஸ் டெசிஷன்ஸ் அண்டர் அக்ரிமெண்ட். இப்போ நான் என்ன சொன்னேன், விச் இஸ் நாட் சப்சிடரி கம்பெனின்னு சொன்னேன்னா, அப்போனா மோர் தேன் 20%, மோர் தேன் ஒரு ஈக்குவல் டு 20% இருக்கலாம். ஆனால் 50%ஓட கம்மியாக இருக்கணும். 50% வரைக்கும் தான் இருக்கலாம், 50%ஓட அதிகமாக இருக்கக்கூடாது. ஸோ 50% விட கம்மியாக இருக்கணும். லெஸ்ஸர் தேன் ஒரு ஈக்குவல் டு 15%னு சொல்லலாம். லெஸ்ஸர் தேன் ஒரு ஈக்குவல் டு 50%, மோர் தேன் ஒரு ஈக்குவல் டு 20%. ஸோ ஒரு கம்பெனி வந்து இன்னொரு கம்பெனிக்கிட்ட ஓட்டிங் பவர் இருக்குது, எவ்வளோ இருக்குது, 20% ஆர் மோர் இருக்குது அப்படின்னா அந்த இன்னொரு கம்பெனி அசோசியேட் ஆகிரும். ஆனால் 50% ஆர் மோர் 50%ஐ விட அதிகமாக வந்துச்சுன்னா அது சப்சிடரி ஆயிரும். நம்ம டெஃபினேஷன் படி அது சப்சிடரி ஆகக்கூடாது. அவ்வளோதான். புரியுதா? குழப்பமாக இருக்கா? ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்ததுன்னா நீங்கள் எதாக இருந்தாலும் கமெண்ட்டில் வந்து கண்டிப்பாக கேளுங்க. ஓகேவா? ஸோ ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியோட ஓட்டிங் பவர் மோர் தேன் ஒரு ஈக்குவல் டு 20% இருக்கலாம். ஆனால் 50% வரைக்கும் தான் இருக்கணும். 50% விட அதிகமாக போச்சுன்னா சப்சிடரி ஆகிரும். நமக்கு சப்சிடரி ஆகக்கூடாது. ஏன்னா விச் இஸ் நாட் அ சப்சிடரி கம்பெனின்னு படிச்சிட்டோம். ஓகேவா? தி எக்ஸ்பிரஷன் ஜாயிண்ட் வெஞ்சர். ஸோ ஜாயிண்ட் வெஞ்சர்னால் என்ன? ஜாயிண்ட் வெஞ்சர் மீன்ஸ் அ ஜாயிண்ட் அரேஞ்ச்மெண்ட் whereby the parties have the joint control of the arrangement, have rights to the net assets of the arrangement. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. அவங்க 2 பேருக்குமே ஜாயிண்ட் கண்ட்ரோல் இருக்குது, 2 பேருக்குமே அந்த அசட்ஸில் ஒரு ஈக்குவல் ஷேர் இருக்குது. அப்படின்னா அதுதான் ஜாயிண்ட் வெஞ்சர். ஸோ ஜாயிண்ட் வெஞ்சரும் அசோசியேட்டில் வரும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஹோல்டிங் கம்பெனி, சப்சிடரி கம்பெனி, அசோசியேட் பார்த்துட்டோம். ஹோல்டிங் கம்பெனினா ஒரு பேரண்ட்ஸ் கம்பெனி விச் கண்ட்ரோல்ஸ் அதர் கம்பெனிஸ்ங்கிற மாதிரி ஹோல்டிங் கம்பெனி. சப்சிடரி கம்பெனியை யார் கண்ட்ரோல் பண்ணுறா? ஹோல்டிங் கம்பெனி. எப்படி? அதோடைய டைரக்டர்ஸ் கூட காம்பன்சேஷனை ஹோல்டிங் கம்பெனி டிசைட் பண்ணோம். இல்லை அப்படின்னா மோர் தென் 50% ஓட்டிங் பவர் இருக்குது. அசோசியேட்னா என்னது? அசோசியேட்னா ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ண போகிறது கிடையாது. நமக்கு மோர் தென் 50% ஓட்டிங் பவர்லாம் கிடையாது. ஆனால் சிக்னிஃபிகண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. சிக்னிஃபிகண்ட் இன்ஃப்ளூயன்ஸ்னால் 20%, அட்லீஸ்ட் 20% ஆவது ஓட்டிங் பவர் இருக்குது. அதுதான் சிக்னிஃபிகண்ட் இன்ஃப்ளூயன்ஸ். ஓகே, அவ்வளோதான். ஆன் த பேசிஸ் ஆஃப் கண்ட்ரோல். நெக்ஸ்ட்டு ஆன் த பேசிஸ் ஆஃப் ஆக்சஸ் டு கேபிட்டலில் லிஸ்டட் கம்பெனி, அன்லிஸ்டட் கம்பெனி. ஓகேவா? லிஸ்டட் கம்பெனி எந்த செக்ஷன்னா செக்ஷன் 2 சப்செக்ஷன் 52. Section 2 subsection 52. So எந்த company which has any of its securities listed on any recognized stock exchange. ஸோ நம்ம என்ன படித்தோம்? கம்பெனி வந்து எந்த கம்பெனி லிஸ்ட் பண்ணலாம்? பப்ளிக் கம்பெனி தான் லிஸ்ட் பண்ணலான்னு பார்த்தோம். கரெக்டாக? ப்ரைவேட் கம்பெனி போய் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. இட் கெனாட் இஷ்யூ ஷேர்ஸ் டு ஜென்ரல் பப்ளிக் அப்படின்னு பார்த்தோம்ல ப்ரைவேட் கம்பெனி. ஸோ பப்ளிக் கம்பெனி ஷேர்ஸ் வந்து ஜென்ரல் பப்ளிக் இஷ்யூ பண்ணலாம். ஆனால் எல்லா பப்ளிக் கம்பெனியும் லிஸ்டட் கம்பெனியா அப்படின்னா கிடையாது. ஸோ பப்ளிக் கம்பெனி ஷேர்ஸை ஜென்ரல் பப்ளிக்கு இஷ்யூ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பர்மிஷன் தான் இருக்குது. அது கண்டிப்பாக பண்ணணுமா அப்படின்னா தேவை கிடையாது. அது லிஸ்டட் கம்பெனியாகவும் இருக்கலாம், அன்லிஸ்டட் கம்பெனியாகவும் இருக்கலாம். புரியுதா? பிரைவேட் கம்பெனி பப்ளிக்கு ஷேர் இஷ்யூ பண்ணலாமா? பண்ணக்கூடாது. பப்ளிக் கம்பெனி பண்ணலாமா? பண்ணலாம். அப்போ எல்லா பப்ளிக் கம்பெனியுமே லிஸ்டட் கம்பெனியா? கிடையாது. வேணும்னா நீங்கள் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் போய் லிஸ்ட் பண்ணிக்கோங்க, இல்லைனா லிஸ்ட் பண்ணாமல் இருந்துக்கோங்க. அவ்வளோதான். ஓகேவா? பப்ளிக் கம்பெனிக்கு. ஸோ எதெல்லாம் லிஸ்டட் கம்பெனினா எந்தெந்த கம்பெனினா அதோட எனி ஆஃப் இட் செக்யூரிட்டி, அதுக்கு ஷேர் இருக்கும், டெபெஞ்சர் இருக்கும், பாண்ட் இருக்கும், ஏதோ ஒன்று. நான் வந்து ஷேரை மட்டும் லிஸ்ட் பண்ணிக்கிறேன்னா ஓகே பண்ணிக்கலாம். எனி ஆஃப் இட் செக்யூரிட்டியை ரெகக்னைஸ்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணணும். சும்மா ஏதோ ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கிடையாது. நம்மளோட இந்தியாவில் எது ரெகக்னைஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்? நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும், NSE, BSE. அதில் வந்து லிஸ்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா அது வந்து லிஸ்டட் கம்பெனி. ஸோ அதோட எந்த செக்யூரிட்டி, ஷேர், டெபெஞ்சர், பாண்டு, ஏதோ ஒரு செக்யூரிட்டியை ஏதோ ஒரு ரெகக்னைஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணிச்சுன்னா அது லிஸ்டட் கம்பெனியாக மாறிடும். ஸோ இப்போ வந்து அவங்க பப்ளிக்கிட்டேருந்து மணி ரைஸ் பண்ணுறாங்களே, அதனால் செபியோட ரூல்ஸ் எல்லாம் அதை ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்புறம் ரெகுலராக ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ்லாம் அதை பப்ளிஷ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுதான் வந்து லிஸ்டட் கம்பெனிங்கிறது. நெக்ஸ்ட்டு அன்லிஸ்டட் கம்பெனினா எதெல்லாம் லிஸ்டட் கம்பெனிலையோ அதெல்லாம் அன்லிஸ்டட் கம்பெனி, எதெல்லாம் ப்ரைவேட் கம்பெனிலையோ அதெல்லாம் பப்ளிக் கம்பெனிங்கிற மாதிரி, எதெல்லாம் லிஸ்டட் கம்பெனிலையோ அதெல்லாம் அன்லிஸ்டட் கம்பெனி. மீன்ஸ் கம்பெனி அதுதான் லிஸ்டட் கம்பெனி. ஸோ அவங்க வந்து ப்ரைவேட்டாக தான் மணி ரைஸ் பண்ணுவாங்க. ப்ரொமோட்டர்ஸ்கிட்டேருந்து, ப்ரைவேட்டாக இன்வெஸ்டர்ஸ்கிட்டேருந்து அந்த மாதிரி தான் மணி ரைஸ் பண்ணுவாங்க. பப்ளிக்கிட்டேருந்து மணி ரைஸ் பண்ண மாட்டாங்க அன்லிஸ்டட் கம்பெனினா.
ஓகேவா? ஸோ ஆன் த பேசிஸ் ஆஃப் ஆக்சஸ் டு கேபிட்டலில் நம்ம 2 பார்த்தோம், லிஸ்டட் கம்பெனி, அன்லிஸ்டட் கம்பெனி. நெக்ஸ்ட்டு அதர் கம்பெனி. அது அல்லாமல் இப்போ நம்ம பார்த்த 4 பேசிஸ் அல்லாமல் என்னென்ன கம்பெனிலாம் இருக்குது அப்படிங்கிறது. அதில் கவர்மெண்ட் கம்பெனி, ஃபாரின் கம்பெனி, செக்ஷன் 8 கம்பெனி, டார்மெண்ட் கம்பெனி, நிதி கம்பெனி, பிஎஃப்ஐ. ஸோ இதில் செக்ஷன் 8 கம்பெனிங்கிறது பெரிய டாபிக், அதை நம்ம தனி வீடியோவாக பார்க்கலாம். ஸோ ஓபிசியை வந்து விட்ருக்கேன், ஓபிசியை சொல்லலை, செக்ஷன் 8 கம்பெனியும் சொல்ல போகிறது கிடையாது. அதை ரெண்டுத்தையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவாக பார்க்கலாம், ஏன்னா அது ரொம்ப பெருசாக இருக்கும். 1% கம்பெனியும் செக்ஷன் 8 கம்பெனியும் தனி வீடியோவாக பார்க்கலாம். ஸோ அதை தவிர மீதி இருக்கிற அதர் கம்பெனிஸ் பார்க்கலாம். கவர்மெண்ட் கம்பெனி. ஸோ கவர்மெண்ட் கம்பெனி எந்த செக்ஷன்லனா செக்ஷன் 2 சப்செக்ஷன் 45. ஸோ கவர்மெண்ட் கம்பெனினா என்னென்னா அதோடைய பெய்டப் ஷேர் கேபிட்டல் இருக்குல்ல, அதில் அட்லீஸ்ட் 51%, அட்லீஸ்ட் 51%னா என்ன, மோர் தென் 50%ன்னு அர்த்தம். ஈக்குவல் டு வராது, மோர் தேன் மட்டும்தான். இது 8 மாதிரி இருக்கா, 5 இது. ஓகே, மோர் தென் 50% பெய்டப் ஷேர் கேபிட்டலில் யார் வச்சுருப்பா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சுருப்பாங்க, இல்லைன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வச்சுருப்பாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் கவர்மெண்ட்ஸ், ஏன்னா ஸ்டேட் ஒன் ஆர் மோர் ஸ்டேட் கவர்மெண்ட் கூட இருக்கலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் கொஞ்சம் வச்சுருக்கலாம், கர்நாடகா கவர்மெண்ட்டில் கொஞ்சம் வச்சுருக்கலாம், கேரளா கவர்மெண்ட்டில் கொஞ்சம் வச்சுருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கொஞ்சம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கலந்து வச்சுருக்காங்க. பார்ட்லி பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் பார்ட்லி பை ஒன் ஆர் மோர் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். ஓகேவா? அந்த செக்ஷன் இன்க்ளூட்ஸ் அ கம்பெனி விச் இஸ் சப்சிடரி ஆஃப் சச் அ கவர்மெண்ட் கம்பெனி. ஸோ அதே மாதிரி நம்ம இதில் பப்ளிக் கம்பெனி, ப்ரைவேட் கம்பெனி பார்த்தோம்ல, ஒரு ப்ரைவேட் கம்பெனி ஒரு பப்ளிக் கம்பெனியோட சப்சிடரியாக இருந்ததுன்னா அப்போனா அது பப்ளிக் கம்பெனி தான். அதே மாதிரி கவர்மெண்ட் இல்லை நான் கவர்மெண்ட் கம்பெனி வந்து ஒரு கவர்மெண்ட் கம்பெனியோட சப்சிடரியாக இருந்துச்சுன்னா அப்போ அதுவும் கவர்மெண்ட் கம்பெனி தான். ஸோ கவர்மெண்ட் கம்பெனினா என்னென்னா அதோடைய பெய்டப் ஷேர் கேபிட்டல் நாட் லெஸ் தேன் 51% ஆஃப் பெய்டப் ஷேர் கேபிட்டலில் யார் வச்சுருப்பா, சென்ட்ரல் கவர்மெண்ட், இல்லைனா ஒன் ஆர் மோர் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், இல்லைனா 2 பேர் பாதி வச்சுருக்காங்க, அப்படின்னா அது கவர்மெண்ட் கம்பெனி. எக்ஸாம்பிள் பிஹெச்இஎல், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் கம்பெனி. நெக்ஸ்ட்டு ஃபாரின் கம்பெனி. ஃபாரின் கம்பெனி என்னது, செக்ஷன் 2 சப்செக்ஷன் 42. It means any company or body corporate incorporated outside India, okay, incorporated outside India which has a place of business in India whether by itself or through an agent physically or through electronic mode or அண்ட்னா ரெண்டுமே, இப்போ ரெண்டுமே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். கண்டக்ட்ஸ் எனி பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி இன் இந்தியா இன் எனி அதர் மேனர். ஸோ அந்த கம்பெனியை கம்பெனிஸ் ஆக்டில் வந்து இன்கார்பரேட் பண்ணல, வெளியில் அவுட் சைடு இந்தியாவில் இருக்கிற ஆக்டில் தான் இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கம்பெனி எங்கே ஆரம்பிச்சிருக்காங்கன்னா வெளிநாட்டில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கு வந்து இந்தியாவில் ஒரு பிஸ்னஸ் பிளேஸ் வந்து இருக்குது. டைரெக்டாக அந்த கம்பெனியை வந்து இந்தியாவில் ஆரம்பிச்சிருக்கலாம், இல்லைனா அது ஒரு ஏஜென்ட் மூலிமா ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ ஏஜென்ட் மூலிமா ஃபிசிக்கலாகவும் இங்கேயே வந்து இருக்கலாம், இல்லை ஆன்லைனில் மட்டும் இருக்கலாம். ஏதோ ஒரு அமேசான் மாதிரி, அமேசான் நான் வந்து சும்மா சொல்கிறேன், அமேசான் மாதிரி வேறு ஏதாவது ஒரு கம்பெனி வச்சுக்கோங்க. அந்த கம்பெனி வந்து இந்தியாவில் இல்லைன்னு வச்சுக்கலாம், அமேசான் இருக்குது, நான் வந்து சும்மா சொல்கிறேன், அமேசான் மாதிரி ஒரு இகாம் ரீட்டெய்லர் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ அந்த கம்பெனி ஃபாரினில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க, இந்தியாவிலே இல்லை. ஆனால் அதோட சர்வீஸ் வந்து இந்தியாவில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுதான் த்ரூ ஆன்லைன் வந்து சர்வீஸ் மட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதோட பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் இந்தியாவில் இருக்கணும். அது ஏஜென்ட் மூலியமாகவும் இருக்கலாம், இல்லை அதுவே வேணாலும் இருக்கலாம். அது ஃபிசிக்கலாகவும் இருக்கலாம், இல்லை ஆன்லைனாகவும் இருக்கலாம். அண்ட் கண்டக்ட்ஸ் எனி பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி இன் இந்தியா, அது இருந்தால் மட்டும் போதுமா, சும்மா பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் மட்டும் இருந்தால் மட்டும் போதுமா, இல்லை, அது இந்தியாவில் தொழில் பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ அது வந்து ஆன்லைனில் வந்து ஆப்ரேட் பண்ணுது, ஆனால் இந்தியன் கஸ்டமர்ஸை சர்வ் பண்ணுது அப்படின்னாலும் அது வந்து ஃபாரின் கம்பெனி தான். எக்ஸாம்பிள் கூகுள், அப்புறம் மைக்ரோசாஃப்ட், அதெல்லாம். ஸோ அவ்வளோதான் ஃபாரின் கம்பெனி. அதுக்கு வந்து இன்கார்பரேட்டட் அவுட் சைட் இந்தியா, ஆனால் ஹேஸ் அ பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் இன் இந்தியா அண்ட் கண்டக்ட்ஸ் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி இன் இந்தியா. ஸோ செக்ஷன் 8 கம்பெனி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து அதை நான் சொல்லலை, செக்ஷன் 8 கம்பெனி நிறையா இருக்குது, அதனால் இப்போ சொல்லலை. நெக்ஸ்ட்டு வந்து டார்மெண்ட் கம்பெனி. டார்மெண்ட் கம்பெனி செக்ஷன் 455. செக்ஷன் 455ல் டார்மெண்ட் கம்பெனினா என்னென்னு சொல்லுது. ஸோ டார்மெண்ட் கம்பெனினா என்னென்னா வேறு கம்பெனி இஸ் ஃபார்ம்ட் அண்ட் ரிஜிஸ்டர்ட் அண்டர் திஸ் ஆக்ட். நம்ம கம்பெனிஸ் ஆக்டில் தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஃபார் அ ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட். இப்போ வந்து நம்ம எதுவும் பண்ண போகிறது கிடையாது, ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட் ஆர் டு ஹோல்ட் அண்ட் அசட் ஒரு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. இல்லைனா அது சும்மா அசட்டையும், இல்லைனா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டினா காப்பிரைட், ட்ரேட்மார்க், அந்த மாதிரி இன்டான்ஜிபிள் அசட்டை
வச்சுக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த கம்பெனி இருக்குது. அண்ட் ஹேஸ் நோ சிக்னிஃபிகண்ட் அக்கௌண்டிங் ட்ரான்சாக்ஷன். அதுக்கு வேறு எந்த அக்கௌண்டிங் ட்ரான்சாக்ஷனுமே கிடையாது. அது எதுவுமே எம்ப்ளாயீஸ்க்கெலாம் சேலரி கொடுக்கல, ரெண்டெல்லாம் எதுவும் பே பண்ணுறது கிடையாது, எந்த ஒரு முக்கியமான அக்கௌண்டிங் ட்ரான்சாக்ஷனும் நடக்கிறது கிடையாது. Such a company or an inactive company may make an application to the registrar in such manner as may be prescribed for obtaining the status of a dormant company. அப்போ அந்த கம்பெனி இருக்குல்ல, அந்த கம்பெனி எதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க? ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்காக. இல்லைனா சும்மா ஒரு அசட்டையோ இல்லை இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இன்டான்ஜிபிள் அசட்டை ஹோல்டு பண்ணுறதுக்கு மட்டும் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ அந்த கம்பெனி என்ன பண்ணணும்னா, அந்த கம்பெனி வந்து ரெஜிஸ்டர் கிட்ட இருக்க ரெஜிஸ்டர் எனக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் கொடுங்க, என்னை வந்து டார்மெண்ட் கம்பெனின்னு எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் கொடுங்க அப்படின்ட்டு கேட்கும். ஓகேவா? அதுக்கு வேறு எந்த ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷனுமே இப்போ கிடையாது. ஸோ ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய ப்ராஜெக்டை நம்ம லான்ச் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம இப்போ சும்மா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா அந்த சும்மா இருக்கிற கம்பெனி தான் டார்மெண்ட் கம்பெனி. ஸோ அந்த கம்பெனி வந்து ரெஜிஸ்ட்ரார்கிட்ட அப்ளை பண்ணி நாங்கள் ஆக்டிவ் ஆகிற வரைக்கும் எனக்கு டார்மெண்ட்னு ஒரு ஸ்டேட்டஸ் வந்து கொடுங்க. ஸோ 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அந்த ப்ராஜெக்டை முடிப்போம். அப்போ தான் நம்ம ஒரு உண்மையான கம்பெனி ஆகும். ஸோ அது வரைக்கும் எனக்கு வந்து டார்மெண்ட் கம்பெனிங்கிற ஸ்டேட்டஸ் கொடுங்க அப்படின்ட்டு நம்ம ரெஜிஸ்ட்ரார்கிட்ட அப்ளை பண்ணலாம். அதுதான் டார்மெண்ட் கம்பெனி. ஸோ ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்காகவோ இல்லை அசட்டையோ இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியோ ஹோல்டு பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து நோ சிக்னிஃபிகண்ட் அக்கௌண்டிங் ட்ரான்சாக்ஷன். எந்த ஒரு முக்கியமான அக்கௌண்டிங் ட்ரான்சாக்ஷனும் கிடையாது. அது அப்படின்னா அது டார்மெண்ட் கம்பெனி. நெக்ஸ்ட்டு நிதி கம்பெனிஸ், செக்ஷன் 406 சப்செக்ஷன் 1. ஸோ நிதி கம்பெனியை மியூச்சுவல் பெனிஃபிட் சொசைட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ பீப்புள்கிட்ட நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி உங்களை பீப்புளை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக தான் அதை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கம்பெனிகிட்ட மணியை டெபாசிட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நிறைய மெம்பர்ஸ் அதில் கம்பெனியில் மணி டெபாசிட் பண்ணிட்டாங்களா, அப்போ யாருக்கு வந்து பணம் வேணுமோ இப்போ அந்த சேர்ந்த ஃபண்டு மூலயமா அவங்க வந்து பணத்தை வாங்கிக்குவாங்க, லோன் மாதிரி வாங்கிக்குவாங்க. ஸோ அதில் இருக்கிற மெம்பர்ஸ் மட்டும்தான் அதில் டெபாசிட் பண்ண முடியும், லோன் எடுக்க முடியும், பாரோ பண்ண முடியும். அவுட் சைடர்ஸ் வந்து அதில் எதுவும் பண்ண முடியாது. அதுதான் நிதி கம்பெனி. A company which the central government may, by notification in the official gazette, declare to be a Nidhi company or mutual benefit society as the case may be. Nidhi companies are created mainly for cultivating the habit of thrift and savings among its members. அவ்வளோதான். ஸோ நிதி கம்பெனினா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதோட அஃபிஷியல் கசாட்டில் இதெல்லாம் நிதி கம்பெனி அப்படின்னு சொன்னிச்சுன்னா அது வந்து நிதி கம்பெனி. ஸோ மெம்பர் பேஸ்டு சேவிங்ஸ் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும்ல, லோக்கலாக இந்த மாதிரி கம்பெனி இருக்கும். அந்த கம்பெனியில் நம்ம போய் பணத்தை டெபாசிட் பண்ணிக்கலாம். யாருக்காச்சும் நம்ம டெபாசிட் பண்ணால் நமக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க, பேங்க் மாதிரி தான். ஆனால் அந்த மெம்பர்ஸ் மட்டும்தான் பண்ண முடியும். ஜென்ரலாக எல்லா அவுட் சைடர்ஸ் பீப்புளெலாம் யாருமே பண்ண முடியாது. நீங்கள் வந்து அந்த நிதி கம்பெனியில் ஒரு மெம்பராக இருக்கணும். நீங்கள் அதில் வந்து மணி டெபாசிட் பண்ணிக்கலாம், தேவைப்படுறவங்க அதுலேருந்து லோன் வாங்கிக்குவாங்க. அவ்வளோதான் நிதி கம்பெனி. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 2 சப்செக்ஷன் 72 பப்ளிக் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ எல்ஐசி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் கம்பெனி, அப்புறம் யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா, இதெல்லாம் தான் பப்ளிக் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். பை virtue of section 2 subsection 72 of the Companies Act, the following institutions are to be regarded as public financial institutions. So section 2 subsection 72 இந்த இன்ஸ்டிடியூஷன் தான் பப்ளிக் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்னே சொல்லுது. எதெல்லாம்? லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் த லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆக்ட் 1956. The infrastructure development finance company limited, specified company referred to in unit trust of India Act 2002, institutions notified by central government, such other institutions அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போல்லாம் ஒரு இன்ஸ்டிடியூஷனை பிஎஃப்ஐன்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் சும்மா எக்ஸாம்பிள் மாதிரி, இதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. இங்கே போச்சு இதுதான் இம்பார்ட்டண்ட். எப்போல்லாம் ஒரு இன்ஸ்டிடியூஷனை நம்ம பிஎஃப்ஐன்னு சொல்லலாம் அப்படின்னா அது வந்து கம்பெனிஸ் ஆக்ட் அல்லாமல் மற்ற சென்ட்ரல் ஒரு ஸ்டேட் ஆக்டுக்கு அடியில் அதை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நம்ம என்ன படிக்கிறோம்? கம்பெனிஸ் ஆக்ட் படிக்கிறோம். அப்போ கம்பெனிஸ் ஆக்டில் ரிஜிஸ்டர் ஆனது மட்டும்தானே கம்பெனின்னு சொல்லணும். வேறு எதுவும் ஆக்டில் ரிஜிஸ்டர் ஆனது ஏன் நம்ம கம்பெனி சொல்லணும்? அதுதான் பப்ளிக் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ கம்பெனிஸ் ஆக்டுக்கு அல்லாமல் வேறு ஏதாவது ஒரு சென்ட்ரல் ஒரு ஸ்டேட் ஆக்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இட் ஹாஸ் பீன் எஸ்டாப்ளிஷ்ட் or constituted by under any central or state act other than this act or the previous company law. So Companies Act 2013 or Companies Act 1956 இல்லை அதுக்கு முன்னாடி இருந்த Companies Act அல்லாமல் வேறு ஏதாவது ஒரு சென்ட்ரல் ஒரு ஸ்டேட் ஆக்டில் இன்கார்பரேட் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? அப்புறம் அது வந்து 51% ஒரு மோர் ஷேர் கேபிட்டலில் யார் வச்சுருக்கணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து வச்சுருக்கணும். ஸோ நம்ம வந்து 51% ஒரு மோர் ஷேர் கேபிட்டலில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வச்சுருந்தாங்கன்னா அது கவர்மெண்ட் கம்பெனி அப்படின்னு பார்த்தோம்ல. அப்போ அது கம்பெனிஸ் ஆக்டில் வந்து அது ரெஜிஸ்டர் ஆயிருந்ததுன்னா அது கவர்மெண்ட் கம்பெனி. கம்பெனிஸ் ஆக்டில் ரெஜிஸ்டர் ஆகாமல் வேறு ஏதாச்சும் ஒரு ஆக்டில் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா அது பிஎஃப்ஐ. புரியுதா? ஸோ கவர்மெண்ட் இருக்குது, சென்ட்ரல் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து
51% ஆர் மோர் ஷேர் கேபிட்டல் வச்சுருக்கு அப்படின்னா அது வந்து கம்பெனிஸ் ஆக்டில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கணும். கம்பெனிஸ் ஆக்ட் அல்லாமல் அதர் ஆக்டில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கணும். கம்பெனிஸ் ஆக்டில் ரெஜிஸ்டர் ஆகிடுதுன்னா அது கவர்மெண்ட் கம்பெனி, அதர் ஆக்டில் ரெஜிஸ்டர் ஆகிடுதுன்னா அது பிஎஃப்ஐ, பப்ளிக் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். அவ்வளோதான். Not less than 51% of paid up share capital is held by control by the central government or state government or governments as partly by the central government and partly by one or more state governments. அதே தான். ஸோ more than 51% or more ஷேர் கேபிட்டலில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்தோ வச்சுருந்தாங்க அப்படின்னா அது பிஎஃப்ஐ, பப்ளிக் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ பப்ளிக் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்னா கம்பெனிஸ் ஆக்ட் தவிர வேறு ஏதாச்சும் ஒரு ஆக்டில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கணும். அண்ட் மோர் தென் ஆர் அட்லீஸ்ட் have 51% or more of the paid up share capital சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து வச்சுருக்கணும். அவ்வளோதான் கவர்மெண்ட் கம்பெனி. ஸோ அவ்வளோதான் வந்து கம்பெனிஸ் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ செக்ஷன் 8 கம்பெனியும் ஓபிசியும் மட்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.